இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா தாக்கத்தை ஏற்படுத்துவார், படத்துக்கு போய் சேர்ந்துக்கு போ, எல்லாம் போய் சேர்ந்து போ, பரவாயில்ல. ரெட்டலை எந்து நான் அதாவதுங்க, நீங்கள் ரெட்டலை எனக்கு தான் சொந்தம், பொது செயலாளர் நான் தான், கட்சி எந்துதான் கேட்கும்போது யாருங்க விட்டு கொடுக்கும்? சொத்தே விட்டு கொடுக்க மாட்டான் அண்ணன் தண்ணி கூட பிறந்தவங்க. இவ்வளோ பேர் பதவியை எடப்பாடி பழனிசாமியோட சொத்தா என்ன? அப்படி இல்லை. நீங்களாம் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க? 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்களா? ஓபிஎஸ் 30 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வந்துருவாரு, டிடி தினகரன் 40 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாரு, சசிகலா அவர்கள் 20 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்க, 80 எம்எல்ஏ நீங்கள் வந்துருவீங்களா? விஜய் முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சரை ஏற்றுக்க மாட்டாங்க, ரைட்டா? அதான உங்கள் நிலைப்பாடு? சரி, விஜய் முதலமைச்சரை ஏற்றுக்குவாரா? டிடி தினகரன் 4 படத்தில் விசில் அடித்து 300 கோடி படம் வந்துட்டா முதலமைச்சர் ஆகலாம், அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை எம்ஜிஆரா நினச்சி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். எம்ஜிஆரோட உழைப்பு என்ன சொல்லல, சில ஜெயலலிதா அவர்களும் அப்படியும் அவரை சொல்லல. ஆனா அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கு, திமுக அதிமுக திராவிட கட்சிகள். அவர் தானே சொன்னாரு கூத்தாடி படம், இதெல்லாம் யாரோட டைலாக்? இதெல்லாம் எம்ஜிஆரோட டைலாக். எம்ஜிஆர் நடிகர் கிடையாதுங்க, நடிகரை தாண்டி அவர் ஒரு அரசியல் அண்ணாவோட பயிற்சி பெற்றவர், கலைஞரோட ஸ்பேரிங் போட்டவர். எம்ஜிஆர் கேரவானை எடுத்துக்கிட்டா மாநாடுக்கு போயிட்டு இருந்தாரு சொல்லுங்க. இல்ல நீங்கன்னா கிரீஸ் போட்டு பூசினாங்களா எம்ஜிஆரை பார்க்க வந்தவங்க? இல்ல பவுன்சரை வச்சு தூக்கி போட்டாரா? WWF பார்த்தா மாதிரி இருக்குதுங்க. ஆனா டிடி தினகரன் ஒரு பை எலெக்ஷன் நின்று 2 ஆளுங்கட்சியாரும் அவரு விஜய் கூட போறேன்னு சொல்லல, விஜயை பத்தி பேசி எடப்பாடி பழனிசாமி வெறுப்பேத்துறாரு. எனக்கு ஆப்ஷன் இருக்கு, நீங்க அவரை தோல்வின்றீங்களே, வெற்றியே பார்க்காத உங்களை அவராச்சும் ஏதோ எதிர்கட்சி தலைவரா வந்துக்கிறாரு, நீங்க என்னவா வந்தீங்க? குஞ்சு வந்தா, நெஞ்சு வந்தா, சைட்ல வந்தா, காலில் வந்தா, வந்துட்டா இல்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு என்ன பதில்? தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நேத்து டிடிவி தினகரனோட பிரஸ் மீட்டை பாக்குறப்ப அவர் அங்க ஹாப்பியா இல்ல இந்தியால அப்படின்றது தெரியுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரு பிரதமர் வரணும் அப்படின்றதுக்காக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தேன். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வேற, என்னோட கூட்டணி என்ன அப்படின்னு டிசம்பர்ல சொல்றாரு. சேம் டைம் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்ல விஜயை குறைச்சு மதிப்பிடாதீங்க, 2006ல 2011ல விஜயகாந்த் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி விஜயும் ஏற்படுத்துவாரு அப்படின்னு பேசுறாங்க. ஓபிஎஸ் நேற்று பிரஸ் அட்ரஸ் பண்றப்ப விஜயோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப நேரம் வரப்ப நான் சொல்றேன் அப்படின்றாங்க. இவங்க எல்லாருக்கும் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கிறாங்களா, இல்ல இந்த விஜய் ஆப்ஷனா வச்சு என்டிஏக்கு ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க? விஜய் ஆப்ஷனா வச்சு என்டிஏக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, விஜய் ஆப்ஷனா வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, திமுக தலைவரை போய் சந்தித்து அதை வைத்து கொஞ்சம் தலைவலி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ரைட்டு, விஜய் உங்களை கன்சிடர் பண்ணுறாரா? விஜய் தானே ஏற்றுக்கணும். அதாவது அரசியலில் 1.5 வருஷம்தான் ஆகுது, அந்த கட்சியே புதுசாக வந்திருக்கு. அதிமுக தலைவர்களை பற்றி அவரும் உரிமை கொண்டாடுறாரு, எம்ஜிஆர் அண்ணாவை உரிமை கொண்டாடுறாரு, உங்களுக்கும் அவர் தான் தலைவர். குறைந்தபட்சம் எப்பா விஜய் அவர் எங்கள் தலைவர், அதுக்குன்னு கட்சி இது, எங்களுக்குள்ள அங்காளி பங்காளி சண்டை இருக்குது, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், அமைதியாக இருங்கன்னு சொன்னால் அது ஒரு கண்ணியமான சீசன்டு பொலிட்டிஷியன். அது இல்லாமல் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா தாக்கத்தை ஏற்படுத்துவார், படத்துக்கு போய் சேர்ந்துக்கு போ, எல்லாம் போய் சேர்ந்து போ, பரவாயில்ல. ரெட்டலை எந்து அதாவதுங்க, அதிமுக கட்சி ஒரு பிரம்மாண்டமான கட்சி, பெரிய கட்சி. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பதவியே போதும் அப்படின்னு அவர் நினச்சிடுறாரு. நான் எதிர்கட்சி தலைவராகவே எந்துன்னு போகிறேன்ப்பா, நான் 50 சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருவேன், இல்லை நான் ஒரு 80 சீட்டு திருப்பி ஜெயிப்பேன், எனக்கு அந்த சக்தி இருக்குது, பிஜேபி கூட இருக்குது, ரைடு விடுவாங்க, நிறைய அமைச்சர் ஜெயிலுக்கு போவாங்க, அவங்களால காசு கொடுக்க முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது, தொகுதியிலே நிற்க வைக்க முடியாது, நாங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த ஆட்டம் ஆடிக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டம் தான். நீங்களாம் எத்தனை பேர் ஜெயிச்சிருவீங்க? 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்களா? ஓபிஎஸ் 30 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வந்துருவாரு, டிடி தினகரன் 40 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாரு, சசிகலா அவர்கள் 20 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்க, 80 எம்எல்ஏ நீங்கள் வந்துடுவீங்களா? விஜய் முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க. இந்த கணக்கு அவரும் போடுவார்ல. நீங்கள் அவரை தோல்வின்றீங்களே, வெற்றியே பார்க்காத உங்களை அவராச்சும் ஏதோ எதிர்கட்சி தலைவராக வந்துக்கிறாரு, நீங்கள் என்னவா வந்தீங்க? அவர் கேட்குற ஒரு கேள்வி, குஞ்சு வந்தா, நெஞ்சு வந்தா, சைடில் வந்தா, காலில் வந்தா, வந்துட்டா இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு என்ன பதில்? எடப்பாடி பழனிசாமி பண்ணுகின்ற அரசியல் நல்ல அரசியல் கிடையாதுங்க, ரைட்டா? அதையே நான் சொல்கிறேன், ரைட்டா? ஆனால் நீங்கள்லாம் அவரை குறை சொல்கிறீங்களே, நீங்கள் யார்? என்னோட கேள்வி அதான். இல்ல அவங்க எல்லாரும் அதிமுக நல்லா இருக்கணும், கட்சி கரெக்டான பாரு, நல்லா இருக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, போட்டி பொதுக்குழு போடுங்க, கட்சிக்காரர்கள் கூப்பிடுங்க, நீங்க மாவட்ட செயலாளர்லாம் போடுங்க, மக்களை போய் சந்திங்க. இல்லை அவர் இன்னொன்று நாசுக்காக சொல்லிட்டார்ல, தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்டிஏ கூட்டணியில் யார் வேணா இருக்கலாம், அது என்டிஏ கூட்டணின்ட்டாரு.
ஏன் நீங்கள் தனித்தனியாக கட்சி ஆரம்பிச்சு போங்க. நீங்கள் ரெட்டலை எனக்கு தான் சொந்தம், பொது செயலாளர் நான் தான், கட்சி எந்ததான்னு கேட்கும்போது யாருங்க விட்டு கொடுப்போம்? சொத்தே விட்டு கொடுக்க மாட்டான் அண்ணன் தம்பி கூட பிறந்தவன். இன்னைக்கு கலிகாலம். இவ்வளவு பெரிய பதவியை எடப்பாடி பழனிசாமியோட சொத்தா என்ன? அப்படி இல்ல எல்லாரும் அவர் கையில இன்னைக்கு வாங்கிட்டாரு, அவர் கையில எடுத்துக்கிட்டாரு, செலவு பண்ணிக்கிறாருல. ஈவு பேஸ் த பைப்பர் கால்ஸ் த டியூன் ஆங்கிலத்துல பழமொழி இருக்குது. யாரு டியூன் போடுறாங்களோ, யாரு காசு கொடுக்குறாங்களோ, காசு கொடுக்குறவங்க சொல்ற டியூன் தான் போடுவாங்க, வாசிப்பாங்க. நீங்க எதுவுமே பண்ணலையே. நான் என்ன கேட்குறேன்னா, மாஃபாய் பாண்டியராஜன் உங்களை நம்பி வந்தார், ரைட்டா? மாஃபாய் பாண்டியராஜனுக்கு நீங்க என்ன திருப்பி பண்ணீங்க? அது அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி தான் விட மாட்டாரு. நான் கேட்குறேன்னா, ராஜேந்திர பாலாஜி கிட்ட கூட தோத்து போவீங்களா நீங்க? அப்போ இல்ல அங்க நடக்கிற விருதுநகர் பாலிடிக்ஸ் நான் கேட்குறேன்னா, ராஜேந்திர பாலாஜி கிட்ட கூட தோத்து போவீங்களான்னு கேட்குறேன். மாஃபாய் பாண்டியராஜன் நம்பி வந்தார்ல, கரெக்ட். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்ல, திருப்பி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்க. இந்த துறையோட வளம் என்ன, இந்த துறையோட வளம் என்ன? காப்பாத்துனீங்களா? இல்லை. சரி, அதுக்கு அடுத்து இப்போ மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம்லாம் வந்தாங்க. கட்சியில் இல்லை சட்டமன்றத்தில் அவங்களுக்கு முக்கியத்துவம் எதனா பண்ணி கொடுத்தீங்களா? வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் எதுவுமே பண்ணல, செலவே பண்ணுறது கிடையாது. அங்கேயே உட்காந்துட்டு அந்த அரசியல் செலவுனா பண்ணுறாங்க. அவர் பலாப்பழத்தில் நின்னப்போ பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் தேனியில் ரவீந்திரநாத் நின்னப்போ பண்ணியிருக்கிறாங்க. கட்சிக்கு பண்ணி கட்சிக்காரர்களே எத்தனை பேர் நீங்கள் ஜெயிக்க வச்சு? ஆனா அவருக்கு பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கு, பலாப்பழம் இருக்குங்க. நான் வந்து அதாவது இப்ப நான் சொல்றேன், அதிமுக அப்படின்ற அந்த ரெட்டையிலே ஒரு பிரபலமான சின்னத்தை பின்னுக்கு தள்ளி இருக்காருல்ல. அதாவது ஓபிஎஸ் சார் வந்து நாளைக்கு இபிஎஸ் ஓட சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பலம் வந்து இபிஎஸ்க்கு தான். ஏன்னா முதல்வர் வேட்பாளர் இவருன்ற மாதிரி தான் இருக்கும். கை தட்டினா தானே சார் கரெக்ட். ஆனா இவர் வந்து பாதிப்பு இல்ல. திடீர்னு காலைல எதனா ஒன்று சொல்லுவீங்க, தலைவலி கொடுப்பீங்க, என்ன நடக்கும்ன்றது சொல்றாங்க. இது அரசியல், ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து சேர்த்தவொன்னா போஸ்டர் பெருசா அடிப்பாங்க, ஓபிஎஸ் படத்தை மேலே போட்டு இபிஎஸ் குட்டியா போடுவாங்க. பதவியில் இருக்கணும் அந்த மாதிரி போடுவாங்க. பதவியில் இல்லாத எப்படி வேணும் அப்படின்னா இது மாதிரியான சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த சாக்ரிஃபைஸை வந்து நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. அது ஓபிஎஸ் வேணுமா வேணாமா, இல்லை அந்த சாக்ரிஃபைஸ் தேவையாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் ஒன்று, முக்குளத்தோர் ஓட் பேங்க் எந்த அளவுக்கு டிடிவி பின்னாடி இருக்கு, ஓபிஎஸ் பின்னாடி இருக்கு, சசிகலா ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி எந்த ஒரு கணக்கும் போடாம பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நைனா நாகேந்திரன் அதே கம்யூனிட்டி தான் சொல்றாங்க. நைனா நாகேந்திரனை வச்சு அந்த ஓட்டுகளை வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணிடலாம் அப்படின்னு எடப்பாடி எடுக்கிற அந்த முடிவு தப்புன்னு தானே இவங்க எல்லாருமே சொல்றாங்க. ரைட்டு. இது ஒரு பார்வை, அழகான பார்வை. அப்போ இவங்கெல்லாம் வந்து வெறும் ஒரு சாதிய தலைவர்கள் தானா? இல்ல அவங்களுக்கான ஒரு ஆதரவாளர்கள் வெறும் ஜாதி தலைவர் தான், அதோட முடிச்சிடலாமா இவங்க கதையா? இல்ல அப்படி முடிக்க முடியாது. அவங்க அதை தானே சொல்றாங்க. அப்ப அப்படி முடிச்சிக்கலாமா? இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஓட் பேங்க். நான் அதுதான் கேட்டேன், சென்னையில என்ன அரசியல் பண்ணீங்கன்னு கேட்டேன். 30 வருஷம் ஆண்ட கட்சி தானே அதிமுக. சென்னையில என்ன பண்ணீங்க? தென் மாவட்டத்தால தோக்கலைங்க, சென்னையாலையும் டெல்டாவாலையும் தான் தோத்தாங்க. மதுரையில் 5க்கு 5. தென்காசி இந்த வாட்டி பாருங்க ரிசல்ட் மாறும். தென்காசி அதிமுக நல்லா இருக்கு. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ரிசல்ட் மாறும். நீங்க பாருங்க 26ஆம் தேதியில நம்ம பேசுவோம் இதை பத்தி. ஒரு சில இடத்துல மாறுது. விவசாயிகள் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ரேலி ஆயிட்டு இருக்காங்க. களத்துல ஒரு சிலது மாறுது. நீங்க என்ன களத்துல தாக்கத்தை பண்றீங்க? விஜய் தாக்கம் பண்ணுவார், இவரு உட்காந்து சொல்லுங்கிறாரு வீட்டுல அண்ணன் டிடிவி தினகரன். அதாவதுங்க, வந்தா கூடுதல் பலம் தான், இல்லைன்னு சொல்ல. சரி, இவங்கெல்லாம் வந்துட்டா 100% ஜெயிச்சிருவாங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. களத்துல வேலை செய்யணும். இவர்கள் நடுவில் ஃப்ரீ பாலிடிக்ஸ், பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. யாரு? ஐயா ஓபிஎஸ் போன்றவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் போன்றவர்கள், சசிகலா அவர்களும் உள்ளே தான் இருந்தாங்க, ஹைபர்னேஷன்ல தான், வெளியில வரல. இப்போ வராங்க. இந்த இடத்துல ஓபிஎஸ் எந்த அளவுக்கு ஏத்துக்குவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போய் ஸ்டாலின் அவர்கள்லாம் சந்தித்து வந்திருக்கிறார். மேபி ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக அப்பாவுக்கு இடம் புதைக்க கொடுக்கல, நமக்கு சிக்கல், மோர் சேலஞ்சிங், டேஞ்சரஸ். ஓபிஎஸ் அப்படி இல்லை, நமக்கு ஈஸி. நீங்கள் அதிமுக தலைமையில் இருங்க, நான் திமுக பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ள 1-2 ஆடிலாம் கூட பேசியிருக்கலாம். அரசியல் தானே, யார் யாருமா எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க எல்லாம் வியூகம் சொல்லும்போது நான் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு வியூகம் சொல்லக்கூடாதா? இதெல்லாம் அதிமுக தொண்டன் கேட்பாங்கல்ல. இப்போ உங்களுக்குள்ள நீங்க 2 பேரும் 1-2 ஆடினா அப்போ மிச்சவங்களாம் என்ன லாலிபாப் எடுத்து வாங்கினு அக்கல் வச்சுன்னு போறதா? அந்த கேள்வி வரும்ல. அதிமுக தொண்டனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் பண்ணது பிடிக்குமா பிடிக்காது? அதே மாதிரி அதே அதிமுக தொண்டனுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் தள்ளி வச்சதும் டிடிவி தள்ளி வச்சதும் பிடிக்காது. இல்ல எது மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மெஜாரிட்டி. எங்க இருக்கு? மாவட்ட செயலர் எங்க இருக்கிறாங்க? சட்டமன்ற. அப்புறம் தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்கிறது? முக்கியமா சசிகலா அவங்களோட லெட்டர்ல அவங்க சொன்னதுல ஒரு முக்கியமான 3 லைன் மட்டும் எடுத்துக்கிறேன்.
உங்கள ஒருத்தராக இருந்து நான் செயல்பட வந்து விரும்புறேன். எனக்கு வந்து யார் மீதும் கோவமோ வெறுப்போ இல்ல. 2021 அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா நான் யாருக்கும் பிரச்சாரம் பண்ணாமலாம் இருந்தேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து என்னை கட்சிக்குள்ள வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கீரை வந்து ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஸ்லோ டவுன் இல்லைங்க, அது வந்து முதிர்ச்சியான ஒரு கடிதம் சசிகலா அவர்கள். அதாவது என்னன்னா, பிரச்சனைலாம் இருக்குது, போனது போச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து இவராட்சி வந்து கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காரு. அவங்க வார்த்தைகளை வந்து விடுறதில்ல. என்னோட நினைவு சரியாக இருக்குன்னா அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து நீர் அடித்து நீர் விலகிறது இல்லை. அவங்கள பொறுத்தவரைலாம் என்னன்னா, ஜெயிலு பார்த்தாச்சு, அரெஸ்ட் ஆகியாச்சு, இருந்ததெல்லாம் இழந்தாச்சு, அட்லீஸ்ட் அந்த கௌரவம் செல்வாக்கு இல்லை. இப்படி எடுத்துக்கோங்களேன், ஊழல் கீழெல்லாம் நல்லா நடந்தது, நல்லா தானே இருந்தது, திருப்பி அது இருந்தால் நல்லா தானே இருக்கும், அப்படி கூட ஒரு புரிதல் இருக்கலாம். அதிமுக ஆட்சிக்கு வரணும், திமுக வீட்டுக்கு போகணும். இல்லை, திமுக போட்ட இந்த கேஸ்னால தான் நான் ஜெயிலுக்கு போனேன், பழைய பகை, அதை நான் பழி வாங்கணும், 3 வாட்டி சத்தியம் பண்ணாங்கல்ல, ஆமாம், அது கூட இருக்கும். வேற எதுவுமே இல்லை. திமுக தோத்த உடனே மறக்கலையா? அவங்க எப்படி மறப்பாங்க? வேற யாருன்னா சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு அதிமுக யாருன்னா ஒருத்தர் சத்தியம் பண்ணாங்கன்னு. அது இமோஷனல் இல்லைங்க, இது வெஞ்சன்ஸ். நான் எனக்கு வாய்ப்பு வரும்போது நான் அதாவது இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் எனக்கு நேரம் வரும், அன்னைக்கு நான் காட்டுறேன்னுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இருக்குல்ல. அது அதிமுகவோட அந்த கோவம் சிம்மரிங் ஆகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அது கூட இருக்கும். எனக்கு வாய்ப்பு வரட்டும், அப்போ நான் திமுகவை என்ன பண்ணுறேன், என்னை எப்படி அம்மா கிட்டேருந்து பிரிச்சியோ இல்லை எதையோ பண்ணி அந்த அம்மா செத்து போச்சு, நான் அனாதையாகி என்கிட்ட இந்த அரசியல் கையை விட்டு போய் பார்ப்பன அகராத்தில் நான் போய் எப்படி ஜெயிலில் தனியாக இருந்தனோ அதே மாதிரி அப்படின்னு கூட அவங்க மைண்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடும்ல. அதே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. அப்போ இதெல்லாம் அறுவடை செய்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சிலது தேவை, ஒரு சிலது தேவையில்லைன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நமக்கு தகவல். இதில் என்னன்னா, அண்ணன் டிடிவி தினகரன் சற்று கொஞ்சம் அவசரப்பட்டார். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடக்குது பார்க்குறாங்க. அப்போ சரி நம்மளும் இது பண்ணுவோம்டா விஜய் அவர்களை வந்து பேசுகிறார். விஜய் வந்து அன்டெஸ்டட். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து 5% வாக்கு வாங்கியிருக்காரு, ஒரு இடைத்தேர்தல்னு ஜெயிச்சவர். நான் ஓபிஎஸ்ஐ விட டிடிவி தினகரன் ஒருபடி மேலே வைப்பேன். காரணம் என்னன்னா, சுயமா, அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுயமா இருந்தால் அந்த 5% ஓட்டு வாங்கினார். டிடிவி தினகரன் தேர்தலில் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கிறார், பொது தேர்தல் இல்லை, பாராளுமன்ற தேர்தல், பொது தேர்தல். அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு அமைச்சர், 3 முறை முதலமைச்சராக இருந்தார். இருவரும் பாராளுமன்ற உறுப்பினர் தான். அப்போ எந்த தொகுதியில் எப்படி ஜெயிக்கணும், அதே டிடி தினகரன் போய் கடம்பூர் ராஜு கிட்ட தோக்குறாரு, அது அப்புறம். பட் அவரோட அந்த அரசியல் புரிதல், அந்த நுணுக்கங்கள் ஜாஸ்தி. அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ பேசினதுனால இது எங்கே நிர்பந்தம் வருது, யாருக்கு தலைவலி வருது, அதிமுக வீக்கா இருக்கு. சரி, அது ஒரு பெர்செப்ஷனா நம்ம பர்செப்ஷன் இல்லை, அதே பர்செப்ஷனை தான் நீங்களும் கொடுக்குறீங்க, அதே பர்செப்ஷன் தான் டிஎம்கே. அப்போ 2 பேரும் ஒண்ணா? அப்போ நான் சொன்ன கரெக்டாக வருதா? ஓபிஎஸும் இவங்களும் வந்து நம்ம 2 பேருக்குள்ள 1-2 அடிக்கலாம், கட்சி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு எடப்பாடி பழனிசாமி தள்ளி ரொம்ப இன்டாக்டா இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய என்டிஏல ஏடிஎம்கே இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதுக்கப்புறம் தேமுதிக என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா அப்படி பாக்குறப்ப இந்த பக்கம் விஜய் இருக்கிறாரு, விஜய் பின்னாடி வந்து ஓபிஎஸ் போகிறாரு, டிடிவி தினகரன் போறாரு அப்படின்னா அந்த அலைன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் மாதிரி மக்கள் மத்தியில் அந்த பெர்செப்ஷன் வர்றது தப்பு இல்லைல்ல? கரெக்டு. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டான், ரைட்டா? அதான உங்கள் நிலைப்பாடு? சரி, விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்குவாரா டிடி தினகரன்? ஓகேவா? அது அவர் தான் இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும். ஆட்சியில் அதிகாரத்தில் அது என்ன அர்த்தம்னா, நான் முதலமைச்சராக இருக்கிறத நீங்கள் வந்து அமைச்சராக இருங்கன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். இல்லை, அது கூட இங்கே யாரும் தரமாட்டுறாங்கல்ல திராவிட கட்சி. அதுதான் அங்கே போனால் தந்துடுவார். முதல்ல 120 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணும், அப்புறம் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம். 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு தேதியில் விஜய்க்கு அவர் தனியாக நின்னாரோ இல்லை இந்த சில்லறை கட்சியெல்லாம் சேர்ந்து நின்னா அவருக்கு வரும் அப்படின்னு இவங்க நம்புறாங்களா? விஜய்க்கு வர கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவருக்கான மக்கள். எடப்பாடி பழனிசாமியோட தான் கூட்டத்தை கூப்பிட்டு வராரு. காசு செலவு பண்ணா கூட்டம் வரும், அதெல்லாம் ஓட்டு ஆகும், அதெல்லாம் தெரிஞ்சது. காசு செலவு பண்ணி வர கூட்டம் மாதிரி இல்லை, கட்சிக்காரர்கள் இல்லை, விசுவாசிகள், அந்த ஃபேன்ஸ் விசிறிகள் வராங்க, ரைட்டுங்களா? விஜய் யாரும் குறைச்சி மதிப்பு இல்லை. அதனால தான் 8%-10% 10% ஓட்டு சொல்கிறோம். 8ம் 10ம் சேர்த்து 8லேருந்து 10% ஓட்டு கிடைச்சா எத்தனை சீட்டு கிடைக்கும் சொல்லுங்கள்? எத்தனை சீட்டு கிடைக்கும்? ஒரு 6. 10% ஓட்டு என்பது வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணலாம். ஸ்விங் என்ற ஆங்கிலத்தில் ஒன்று அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியும் விஜய் நினைச்சா, இல்ல திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும். இதுதான் விஜயால இன்னைக்கு தேதியில முடியும். இப்போ சி ஓட்ட கருத்து கணிப்பு அடிப்படையில் பார்த்தா டிஎம்கேக்கு கொஞ்சம் மைலேஜ் இருக்கு. டிஎம்கேக்கு மைலேஜ் இருக்கு.
அவர் அதிகமாக ஓட்டு வாங்கினா டிஎம்கே ஓட்டை சேர்த்து எடுப்பார். ரைட்டுங்களா? ஒன்று. ரெண்டாவது 20% ஓட்டு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஐயா விஜயகாந்த் மாதிரி மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டு ஆளுகின்ற அரசை திருப்பி வர்றதுக்கு வழிவிட்டுருவார். 2016 30% ஓட்டு வாங்கினா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஒரு 70 சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பாங்க. 40% அதற்கு மேலே போனார்னா அவர் தான் முதலமைச்சர். இது விஜய்க்குன்னு எழுதப்பட்ட சிலபஸ் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த ஆளுமை எந்த தலைவர் வந்தாலும் 10 விழுக்காடு எடுத்தா என்ன, 20 விழுக்காடு எடுத்தா என்ன, 30 விழுக்காடு என்ன, 40 விழுக்காடுக்கு என்ன பதவி கிடைக்கும்ன்றது ஒரு கணிதம். இந்த கணிதம் கூட புரியாம தேர்தலே 40% எடுத்து முதலமைச்சர் ஆயிடுவார் சொன்னா அப்ப கணக்குவாதியா இருக்கும். இப்படி 50 வருஷமா கணக்கு படிக்கிறவங்களுக்கும் அரசியல் பாடம் தெரிஞ்சவங்களுக்கும் என்ன மதிப்பு மரியாதை இருக்கு? இல்ல மக்களுக்கு தான் என்ன மதிப்பு மரியாதை இருக்கு? மக்கள் தான் ஓட்டு போட்டு இந்த 10%, 20, 30% நிர்ணயம் பண்றது மக்கள். அப்ப மக்களை நீங்க குறைச்சி 4 படத்துல விசில் அடிச்சு 300 கோடி படம் வந்துட்டா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க? உங்களை எம்ஜிஆரா நினைச்சுதானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க நீங்க. எம்ஜிஆரோட உழைப்பு என்ன சொல்லல, ஜெயலலிதா அவர்களும் அப்படியும் அவரை சொல்லல. ஆனா அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கு. திமுக அதிமுக திராவிட கட்சிகள். அவர் தானே சொன்னாரு கூத்தாடி படம். இதெல்லாம் யாரோட டைலாக்? இதெல்லாம் எம்ஜிஆரோட டைலாக். இதெல்லாம் ராதா ரவி, எம்ஆர் ராதா பேசிருக்காரு. இல்ல நீங்க எம்ஜிஆரே இப்படிதானே சொன்னீங்க. 72 கட்சி எம்ஜிஆர் நடிகர் கிடையாதுங்க. நடிகரை தாண்டி அவர் ஒரு அரசியல் அண்ணாவோட பயிற்சி பெற்றவர், கலைஞரோட ஸ்பேரிங் போட்டவர். அவரோட பயிற்சி வேற, இவங்களுக்கு பயிற்சியே தெரியாது. எம்ஜிஆர் கேரவானை எடுத்துக்கிட்டா மாநாடுக்கு போயிட்டு இருந்தாரு சொல்லுங்க. இல்ல என்னீங்கன்னா கிரீஸ் போட்டு பூசினாங்களா எம்ஜிஆரை பார்க்க வந்தவங்களா? இல்ல பவுன்சரை வச்சு தூக்கி போட்டாரா? தொண்டர் அணின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? கழகத்துல ஒரு தொண்டர் அணின்னு இருக்கும். அந்த தொண்டர் அணி என்ன தெரியுமா வேலை? தலைவர் போகும்போது தலைவர்கிட்ட மற்ற தொண்டை வராதப்போ டே அண்ணன் டயர்டா இருக்காரு, பேசு, தொலைவா இருந்து பேசு, அண்ணன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான். வரவன் எது தூக்கி இப்படி போடுறா, WWF பார்த்தா மாதிரி இருக்குதுங்க. இப்படி விட்டா அடுத்து பஞ்சிங் தான் போகுது. ஃபுட்பாலு, பாக்ஸிங்கு, யார் அவங்களாம்? காசு இருந்தா பாக்ஸரை வச்சு கட்சிக்காரன் அப்படிதான் நடத்துற விதமா? இது முறையா? இது நீங்க சொல்லுங்க. இது 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 தர்மமா? இது யார் ஆசையில வராங்க? உங்களை பார்க்க வராங்க. உங்க தொண்டன் தானே. நாளைக்கு அவன் தானே போய் பூத்துல நிக்கணும். நாளைக்கு அவன் தானே அடி வயிற்றுல இருந்து விஜய் விஜய்னு கத்துறோம். இந்த பவுன்சருக்கு நாளைக்கு காசு கொடுக்கணும். வேற பவுன்சர் எங்க? கட்சியில யார் பவுன்சர் எங்க இருப்பாங்க? ஷூட்டிங்ல இருப்பாங்க, பார்ல இருப்பாங்க. பவுன்சருக்கு என்ன கட்சியில வேலை? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 100 பேர் ஒரு தொண்டர் படை இந்த நேரம் அமைச்சிருக்க வேணாம். ஒரு பத்திரிகையாளரா நீங்க இவ்வளவு அசஸ் பண்றீங்கல்ல, தெரியாது அவருக்கு தெரியாது. என் வேலை பத்திரிகை வேலை. என்ன போய் படம் நடிக்க சொன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல அப்படி சொல்லலண்ணா. ஆனா டிடி தினகரன் ஒரு பை எலெக்ஷன் நின்னு 2 ஆளுங்கட்சியார் அவரு விஜய் கூட போறேன்னு சொல்லல. விஜயை பத்தி பேசி எடப்பாடி பழனிசாமி வெறுப்பேத்துறாரு. எனக்கு ஆப்ஷன் இருக்கு. இதேதான் எல்லாரும் பண்றாங்க. அந்த டிசம்பர் தான் என்ன? டிசம்பர்ல ஒன்றும் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இஸ் அ வெரி ஸ்டபர்ன் பர்சன். புரியுதுங்களா? இஸ் அ வெரி வெரி கிளியர் பர்சன், ஸ்டபர்ன் பர்சன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இவங்கெல்லாம் உட்காந்து கூட்டணி பற்றி சேர்த்துக்குவாங்கிறான் இல்லைன்னு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? போய் ஓட்டு சேகரிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரோட மைண்ட் செட் என்னன்றதை யோசிக்கணும். செலவு பண்ணிட்டு இருக்காங்களா கோடி கோடியா பஸ் எடுத்துட்டு போயிட்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தூக்கம் கிடையாது. 3 பாயிண்ட் போய் பேசி பாருங்க, தெரியும் தொண்டை எவ்வளோ எரியும். நிறைய இடத்துல மூஞ்சி திருப்பின்னு போவாங்க ஜனங்க கோவத்தில். ஆமாம் இவர் ஆட்சியில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு திருப்பின்னு போவாங்க. அதெல்லாம் ஜீரணம் பண்ணின்னு அப்படியே கும்பிட்ட கையோடு போகணும். எவ்வளோ பக்குவம் தேவை? உடம்பு ஒத்துக்காது. எதிர்த்திருப்பாங்க, ஒரு சொல்லியிருப்பாங்க, அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும். 120 தொகுதி போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வருதுன்னு யாருமே முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி இவர் செஞ்சார்ல. என்ன அர்த்தம்? தன்னை நம்புறாரு. யாரை நம்புறாரு? இவங்க சேர்த்துக்குவாங்க அவங்க சேர்த்துக்குவாங்கலாம் இல்லை, நான் என்ன நம்பி பிரச்சாரம் போகிறேன். அது ஒரு ஆட்டிடியூட் இல்லையா? ஸோ இது விஜயை வச்சு ஒரு டிமாண்டை உருவாக்கிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான். இதே விஜயை வச்சு எடப்பாடி பழனிசாமியை பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரும்லாம் சொன்னார். அப்புறமா அவங்க சீனவொன்னே திருப்பி 1.5 வருஷம் தான் ஆகுது, இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுறது இல்லை. இவங்களெல்லாம் யாருன்னா பேசுறாரு அவரு? எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து மோடி அவர்களை பற்றி எதனா பிரச்சாரம் பண்ணுறாரா போராட்டத்தில்? இல்லை அமித்ஷா பற்றி பேசுகிறாரா? கூட்டணி ஆட்சி எதுவும் கிடையாது. திமுக தீய சக்தி. மக்களுக்கு சொத்து வரி தண்ணி வரி எழுதிட்டாங்க. வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்குது. விலைவாசி விண்ணை முட்டுகிறது. வேலை வாய்ப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, கஞ்சா அபின் பிரச்சனை. இது மக்கள் பிரச்சனையா இல்லை அதிமுக பிரச்சனையா? மக்கள் பிரச்சனை தான். மக்களுக்கு அதிமுக பிரச்சனை முக்கியமா மக்கள் பிரச்சனை முக்கியமா? மக்கள் பிரச்சனை தான் முக்கியம். அப்போ நீங்களாம் என்ன அரசியல் பண்ணுறீங்க?
ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் தொட்டு பேசுனீங்க. குறிப்பாக அதிமுகவுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அதிமுகவோட கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தொட்டு பேசுனீங்க. உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி.